நம்மால முடியுமா நினைச்சுன்னா அது கிளம்பி போயிருக்கவே போயிருக்காது. நாமும் நம்மால முடியும். நமக்கு ராமனுக்கு இந்த இவ்வளவு பாறைக்கு நடுவில் நம்ம மண்ணை அடிக்க போறோம். அந்த மண்ணில் தான் ராமன் திருவடியை வச்சு நடந்துட்டு பிரவேசிக்க போறார் அப்படின்னு கைங்கரியம் பண்ணித்தான். அதுதான் இங்க ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த மாதிரி அணில் கைங்கரியம் பண்ணித்து மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனே நெஞ்சு தன்னால். மரங்கள் போல என்னுடைய நெஞ்சு கடுமையாக இருக்கே, பெருமாளுக்கு தொண்டு செய்யலையே, ரங்கனுக்கு பாடலையே, ரங்கனுக்கு தொண்டு பண்ணலையே, வலிய நெஞ்ச வஞ்சனே நெஞ்சு தன்னால். நீ யாரும் அந்த மாதிரி இருக்காதீங்கோ. அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே. அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே. அழியத்தேன் ரங்கநாதனுக்கு இப்படி கைங்கரியம் பண்ணாம இருக்கேனேங்கிறது. இப்படி எல்லாம் யாரால இது கட்டி நலன் கட்டி முடிச்சானோ அவனால முடிஞ்சதோ, அல்லது வானராளில் இவ்வளவு பேர் சேர்ந்து சேதுபாலம் கட்டி முடிச்சாலோ யாரால முடிஞ்சதோ இல்லையோ தெரில. மண் அடிச்சதுனால இந்த பாலம் ரெடி ஆகிடுத்தான். அணில் மண் அடித்து முடிச்சுதான், அதனால பாலம் ரெடி ஆகிடுத்து. ஆச்சரியமாக சேது பாலத்தை கட்டியாச்சு. சேது பாலம் அமர்க்கலமாக இருக்கிறது. அந்த பாலம் சேதுவை பார்த்து தான் எல்லாரும் கொண்டாடுறா. நம்முடைய சுவாமி தேசிகன் அவர் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். அவர் சுவாமி தேசிகனுடைய பாவத்தில் என்ன சொல்றாருன்னா, அம்மா தயாதேவியே, திரேதாயுகத்தில் ராமனை நீ அவதரிக்க பண்ணது நீதானம்மா. ராமனாக நீ அவதரிக்க பண்ணது நீதான. அது மட்டும் இல்லாம சேது பாலம் கட்டும்படியாக பிரேரணை பண்ணது நீதான. உன்னுடைய கருணையினால தானே அவன் சேது பாலம் கட்டினான். அந்த சேது பாலம் கட்டின பிறகு இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் யார் அந்த